உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்னடா பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து இயற்கை விவசாயம் நம்ம இப்போ செஞ்சதெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலா நேத்து வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிஞ்சிருக்கும். எல்லா வேலையும் நம்ம முடிச்சாச்சு. நமக்கு 12 மூடை வந்து இருக்குது. இதுக்கு ஆரம்பத்துலேருந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னா, நாம வந்து கிட்டத்தட்ட ஏர் ஓட்டுறதுக்கு ஏர் உழவு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா நம்ம பண்ணப்போ ரூ. 700 வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சித்தப்பா ஒரு தடவை உழுதுருக்காங்க போல. ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட்டு ரூ. 1400 வந்துருச்சு நமக்கு. அது போக நம்ம நெல் வந்து ஒரு 600 வாங்கியிருந்தோம். பாஸ்மதி அரிசி நெல் தனியாக வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம களை எடுக்க ஆள் விட வேணாம்னு சொன்னேன். அப்போ அதே மீறி ஒரு 3 பேரை விட்டுட்டாங்க. சரிங்களா? நமக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் தான் வந்திருக்குது. கம்மியாக தான் வந்திருக்குது. பெரிய செலவெல்லாம் ஒன்றும் இல்லை. மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம இதுவரை பெட்ரோல் செலவு அது இது நம்ம போயிட்டு வந்ததெல்லாம் சேர்த்து ஒரு ரூ. 5000 வந்திருக்கும். சரிங்களா? வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். ஒரு கஷ்டமும் படலை. சரிங்களா? ஒரு 8லேருந்து ஒரு 10 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக அடிக்கிறதுக்கெல்லாம் போனால் அதெல்லாம் கணக்கு வச்சா அது பெரிய கணக்காகும். நம்ம இடையில சும்மா போய் பார்த்துட்டு வந்தது ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு 10 நாள் நம்ம கணக்கு வச்சுக்கலாம். வயலுக்கு நம்ம போனது வந்ததுங்கிறது ஒரு 10 நாள் கணக்கு வச்சுக்கலாம். இந்த 10 நாள்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதில் வந்து 4 நாள் தான் தண்ணி பாய்ச்சிருக்கிறோம். 4 தடவை தண்ணி பாய்ச்சிருக்கிறோம். ஆரம்ப தண்ணிங்கிறது வயலில் நெல்லை பாய்ச்சிட்டு அது மழையில தான் நம்ம தண்ணி பாய்ச்சல. அது மழை பெஞ்ச தண்ணி வெளியில தான் ஓட்டணும். சரிங்களா? பார்த்துப்பீங்க. வெளியே ஓட்டினா தான் நம்ம தண்ணி பாய்ச்சணும்னா 4 தடவை தண்ணி பாய்ச்சிருக்கோம். 3 தடவை வந்து மீன மேளம் கொடுத்துருக்குறோம். ஒரே ஒரு தடவை போரான் கரைசலுக்காக எருக்கலையை ஊற வச்சு நம்ம கொடுத்துருக்குறோம். இவ்வளோ தான் நம்ம கொடுத்தது. இதுலேயும் நம்ம பெருசாக எதுவும் செலவு பண்ணல. மீன வெல்லத்துக்கு வந்து நம்ம வீட்டில் தயாரிச்சிருக்கோம். எவ்வளோ என்னன்னு சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறையில் நம்ம வந்து பண்ணினது தான். இது என்னோட முதல் விவசாயம். என்னோட முதல் அனுபவம். நம்ம தாத்தாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் பெரிய விவசாயி தான். 2 பேருமே வந்து விவசாயிகள் தான். ஏன்னா அப்பா டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா நம்மளும் உள்ளே போயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாப்புல. அதனால தான் நான் இத்தனை டிகிரி நான் இவ்வளோ படித்ததுக்கு காரணம் என்னென்னா என்னோட ஆசைகளுக்காகவும் நான் படித்தேன். அப்பாவோட ஆசைகளுக்காகவும் படித்தேன். அதனால டிகிரிகள் வளர்ந்துக்கிட்டே போயிடுச்சு. நிறைய டிகிரி ஆகிப்போச்சு. 5 டிகிரி ஆகிப்போச்சு இதோட. இதுக்கப்புறம் நான் இன்னொரு டிகிரி ஒன்று போடலான்னு இருக்கிறேன். சரி அதை விடுங்க. டிகிரிகளெல்லாம் இதெல்லாம் இதை பெருமைக்காக சொல்லலை. நிறையா படித்தா தான் எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்க முடியும். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டிகிரியை முடிக்கிறீங்க. முடிச்சோடனே ஒரு வேலைக்கு போய் உட்கார்றீங்க. இது எல்லாமே வேலை பார்க்கறதுக்காக அவன் ஒரு கட்டமைச்ச ஒரு சிஸ்டம் தான். சரிங்களா? நீ வேலை பார்க்கறதுக்காக ஒரு படிப்பை படிக்கிற. அதுக்கான வேலையை போய் பார்க்குற. இது ஆக்சுவலாக படித்து தான் கற்றுக்கணும் இல்லை. இங்கே பார்க்குற பல வேலைகளுக்கு பல படிப்புகள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் படித்து தான் கற்றுக்கணுமானா கிடையாது. ஒரு ப்ரொசீஜர் அவ்வளோதான். ஆனால் அதுலேயே சில பேர் ரொம்ப முங்கி போய் அதெல்லாம் சரி விடுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதை பற்றி இப்போ பேச முடியாது. சரிங்களா? அதனால் நம்ம படித்தது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறையா நம்ம படிச்சிருக்கிறோம். ஏன்னா இவ்வளோத்தையும் படிச்சுட்டு நான் வந்து விவசாயம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? ஆக்சுவலாக அப்படின்னா எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். எதையும் விடலை. சட்டத்துறை மட்டும் நம்ம விட்டாச்சு. ஏன்னா அதில் வந்து நம்மளால் ஹாப்பியாக ரன் பண்ண முடியலை. சரிங்களா? அது ஒரு நல்லாயிருக்கும். அமௌண்ட் காசு பணங்கள்லாம் நிறையா வரும். ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கல. அதுக்கு என்ன காரணங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதுபோக நம்ம நிறையா மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம் பொது வாழ்க்கைகளில். அது ஈடுபடும்போது நிறைய பிரச்சனைகள் நம்ம மேலே பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம அதுக்காகலாம் நம்ம எதுவும் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போக்கி நான் வேற ஒரு விஷயத்துக்காக அந்த வழக்கெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது முடிஞ்ச பிறகு எதுக்காக என்ன காரணங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மேலே வழக்கு போட்டால் பிரச்சனையே இல்லை. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இயற்கை முறையில் இந்த விவசாயம் பண்ணி நம்ம வந்து நல்லபடியாக எடுத்தாச்சு. 12 மூடை கிடச்சிருக்கு. 12 மூடைய நம்ம வந்து 2 மூடை வந்து நமக்கு சித்தப்பா வயலுக்கு போட கொடுத்தாங்க. அவங்களுக்கு கொடுத்துருவோம். மிச்ச மூடைகள் 10 மூடைகள் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அரிசியாக மாற்ற போகிறோம். அரிசியாக மாற்றா 5 மூடை வரும். நமக்கு 5 மூடை வரும்போது நம்ம முழுசையும் நம்ம சாப்பிட முடியாது. ஸோ நண்பர்கள், உறவினர்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்டு வீட்டுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து நாம் வந்து அன்னதானமாக போடலான்னு இருக்கேன். அன்னதானம் எப்படின்னா நம்ம பங்குனி உத்திரத்துக்கு 1ஆந்தேதி மார்ச் 1ஆந்தேதி பங்குனி உத்திரம் வருது. அதுக்குள்ளே நான் எல்லா ப்ராசஸையும் முடிக்கணும். சொன்ன மற்ற ப்ராசஸ்லாம் இருக்குது. அவிக்கணும், கொல்லணும், கொண்டு போய் அரைக்கணும். அதெல்லாம் முடிச்சிடுவேன். இந்த 1 மாதம் அதுக்கு டைம் இருக்குது. அதில் முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு நம்ம பங்குனி உத்திரத்துக்கு இயற்கையான முறையில் ஆக்சுவலாக நம்ம அதுக்கு தேவையான முடிஞ்ச அளவுக்கு பிரியாணி செய்யறதுக்கு தேவையான எல்லா காயும் தக்காளி, மிளகா, பிரியாணி இலை எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம தோட்டத்தில் விளைய வச்சுருக்கோம். ஸோ இதில் முடிஞ்ச அளவுக்கு இதில் எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கையான முறையில் நம்ம எல்லாத்தையும் சேர்க்க முடியுமோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வேளை உணவு நஞ்சில்லாத உணவை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னால் இன்னைக்கு முடிஞ்சது. சரிங்களா? இதை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம மேற்கொண்டு நம்ம அடுத்தடுத்த வேலைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 5ல் ஒரு பங்கு இயற்கைக்கானதை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இது எல்லாமே இது வந்து நான் பண்ணலை. எல்லாம் இறைவன் கொடுக்குறது தான் எல்லாமே. சரிங்களா? நான் வந்து எதையுமே வந்து இங்கே பண்ணலை. நான் ஜஸ்ட் என்னோட முயற்சி நான் விதையை விதைச்சேன். வளர வச்சதெல்லாம் அவர். அவர் மீன்ஸ் அவர் இயற்கையாக இருக்கிறாரு. மற்ற இதாக இருக்காருன்னு எப்படி நினச்சிக்கிறீங்களோ அந்த மாதிரி அவர் இருக்கிறாரு. ஆனால் முட்டாள்தனமான மூட நம்பிக்கைக்குள்ளே போகாதீங்க. கடவுள் அங்கெல்லாம் கிடையாது. கடவுள் இருக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் கடவுள் நிறைஞ்சிருக்கிறாரு. உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு. அவரை உணரதான் முடியுமே தவிர பார்க்கவே முடியாது. நீங்க கண்ணால காண்பது ஒரு சிலையெல்லாம் கடவுள் கிடையாது. அது வெறும் கல்லு தான். சரிங்களா? அதை வந்து நீங்க கடவுளை நினைச்சிட்டு போங்க. அதுல ஒரு தப்பும் இல்லை. சரிங்களா? அது ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை. ஆனா நம்பிக்கை எங்க இருக்கணும்னு இருக்குது.
சரி, இத பத்திலாம் நம்ம வேற ஒரு விஷயத்துல பேசுவோம். சரிங்களா? ஏன்னா, இயற்கையோட இருக்கும்போது இயற்கைய தான் நேசிக்கணும். ஏன்னா, இயற்கைய தான் கடவுளா மாத்தியிருக்கான். அதுக்கு ஒரு உருவத்த குடுத்து வேற விட்டுட்டான். அதுதான் பிரச்சனை இங்க. கடவுள போய் அடையறதுக்கு இந்த சிலைகள்லாம் குறியீடுகள். அவ்வளவுதான். சரிங்களா? அத நெனச்சு அத தொடர்ந்து அது பின்னாடியே போகாதீங்க. நீங்க வந்து இப்ப வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, இயற்கைக்கான ஒரு பங்க நம்ம இயற்கைக்கு குடுத்துருவோம். சரிங்களா? ஆ அதுக்கு தான் அன்னதானம் குடுக்குறது, மத்த மத்த சாப்பாடு வாங்கி குடுக்குறது, எல்லாமே மத்த விஷயங்கள்லாம் நம்ம இயற்கைக்கு பண்றது, தானங்கள் எல்லாம். அது அவங்களுக்கானது. இது நான் நெறைய இடங்கள்ல சொல்றது தான். இயற்கைக்கு குடுக்கணும், குடுக்கணுங்கிறது. நீங்க குடுத்து பாருங்க. ஏன் இவ்வளோ சொல்றேன் அப்டின்னா, நீங்க குடுக்கும்போது தான் திரும்ப எந்த அளவுக்கு ரெட்டிப்பா வருதுங்கிறத உங்களால உணர முடியும். அந்த மாரி பண்ணுனீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து நீங்க இருக்கிற தரத்திலருந்து நீங்க வந்து மேம்பட்டு நீங்க வந்து வர முடியும். சரிங்களா? குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றப்படும். உங்களோட மனசு மாற்றப்படும். உங்களோட ஆரோக்கியம் மாறும். எல்லாமே மாறும். சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோட இணைஞ்சு வாங்க. என்னோட இயற்கையோடு இணையுங்கள்ங்கிற என்னோட பயணத்துல நீங்க வந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரங்கள் எல்லாமே மாறும் டோட்டலா. நீங்க என்ன வேலை வேணாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? எத வேணாலும் பண்ணிக்கங்க. எந்த வேலையில வேணாலும் இருந்துக்கங்க. நம்ம பேசும்போது சில விஷயங்கள் வந்து வேற மாரி இருக்கும். தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கும்போது உங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சுரும். சரிங்களா? ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மாறுனா மட்டும் தான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா, இந்த உலகம் வந்து அழிவை நோக்கி போய்க்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில எல்லாமே அழிய போகுது. ஒரு பெரிய வந்து நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கஷ்டங்களாகி, பல இழப்புகள வந்து நீங்க பார்க்குற மாரியான சூழ்நிலைகள் கூடிய சீக்கிரத்தில வரப்போகுது. சரிங்களா? நீங்கலாம் எத உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்டின்னா, அ ஒரு வேல பார்க்குறீங்க. படிச்சுட்டீங்க. ஒரு வேலைய பார்க்குறீங்க. சம்பளம் வரணும். இன்னைக்கு வேலைக்கு போகணும். சம்பளம் வரணும். நாளைக்கு சாப்பிடணும். இத தான் பார்க்குறீங்களே தவிர, அடுத்து என்ன நடக்குது? மத்த இடங்கள்ல என்ன பிரச்சனை வரப்போகுது? என்ன தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு இல்ல. நாளைக்கே ஒரு வார் வந்துட்டாலும், நீங்க எல்லாம் சோத்துக்காக சிங்கி அடிக்கணும். சரிங்களா? உணவு கிடைக்காது. நீங்க ஒவ்வொரு தடவையும் உணவுக்காக நீங்க ஓடணும். உணவே உங்களுக்கு கிடைக்காது. எல்லா இடங்களுக்கும் போய் உங்களுக்கு அங்கங்க தட்ட தூக்கிட்டு யாராவது சோறு போடுவாய்ல, நீங்க நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பல பல உயிர்கள் இழக்கப்படும். நடக்கும். நடக்க தான் போகுது. சரி நான் சில விஷயங்கள பகிரங்கமாவே பேசுறேனே, நடக்க தான் போகுது. போர் வரப்போகுது. எல்லாம் நடக்க போகுது. கூடிய சீக்கிரத்துலனா ஒரு ஒரு 5 வருஷத்துக்குள்ளன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? அதனால நமக்கு தேவையான பொருட்கள நாமளே உருவாக்கணும். சரிங்களா? உருவாக்க கத்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு கத்துக்கங்க. உழைக்க கத்துக்கங்க. அ இல்லைன்னு வச்சுக்கோங்க, உடம்பு ஆஸ்பத்திரிக்கு தான் போகும். அங்க போனோனே உங்கள கொன்றுவாய்ங்க. சரிங்களா? நீங்க கவலையே பட வேணாம். நீங்க போய் எனக்கு இது மாரி முடியலன்னு சொன்னாலே உங்களுக்கு இந்த டெஸ்ட், அந்த டெஸ்ட்ன்னு எல்லாம் எடுத்து ஒரு டெஸ்ட்டே பண்ணாம டெஸ்ட் எடுத்து உங்கள கொல்லாம விட மாட்டாய்ங்க. அதனால உறுதியா இருந்துக்கங்க. என்கிட்ட பல விஷயங்கள் நான் ஆதாரங்களா வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நான் வீடியோக்குள்ள குடுக்கும்போது நீங்க எல்லாம் பார்ப்பீங்க. அதையும் நம்ம வந்து வெளியிடணும்னு வச்சிருக்கிறோம். அது என்னன்னா எல்லாமே சட்டம் வந்து ஒரு பக்கம் மங்கி இருக்கும், ஒரு பக்கம் கூர்மையா இருக்கும். எங்கிட்டு மாத்தி சுடுவோம்னே தெரியாது நம்ம மேல. அதனால கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் எல்லா விஷயங்கள்லயும். அதனால அதுக்கு ஏத்தாப்புல நம்ம பண்ணுவோம். சரி, இப்ப நம்ம விவசாயம் பண்ணதுல நமக்கு வந்து கிடைச்ச விஷயங்கள எழுதி குடுப்போம். அடுத்த கட்டமா எங்களுக்கு அதிகமான தேவைகள் என்ன இருக்குன்னா, இனிப்புகள் வந்து எங்களுக்கு அதிகமா தேவைப்படுது. இனிப்புகள் எங்களுக்கு தேவைப்படுறதுனால நாங்க என்ன பண்ண போறோம்னா, ஏன்னா மேக்ஸிமம் எங்க வீட்ல நான் களி, புட்டு, இந்த அவிச்சு சாப்பிடுற இடியாப்பம் இந்த மாரி ஐட்டங்கள நாங்க சாப்பிடும்போது, நாங்க சுக்கு காப்பியா இருக்கட்டும், நம்ம வந்து இத மாரி பண்ணும்போது நமக்கு வந்து இனிப்பு நெறைய தேவைப்படுது. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, கரும்ப விளைய வைக்கிறதுக்காக பார்த்தேன். கரும்ப விளைய வச்சு நான் சாறா புழிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள எனக்கு வந்து டைம் அதிகமாயிரும். சரிங்களா? அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு தோதா என்ன இருக்குன்னா, என்னைய சுத்தி பனைமரங்கள் நெறையா இருக்குது. இந்த பனைமரங்கள்லேருந்து நான் கருப்பட்டி எடுக்க போறேன். அ எ ஆக்சுவலா எப்டின்னா, எனக்கு விவசாயத்த பத்தி என்ன தெரியும்னா, நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே செடிய வச்சு தண்ணி ஊத்தி வளர்த்துருக்கிறேன். எத போட்டாலும் வளருங்கிறது தெரியும். இப்போ பேசிக் கான்செப்ட் தெரியும். உள்ள இறங்கிட்டேன். அடுத்ததா எனக்கு தெரிஞ்ச என்னோட பேசிக் கான்செப்ட் எனக்கு மரம் ஏற தெரியும். நுங்கு வெட்ட தெரியும். சாப்பிட தெரியும். சரிங்களா? அதனால மரம் ஏற தெரிஞ்சிருச்சு. அதனால மத்த வேலைகள நம்ம பாட்டுக்கு டடான்னு போய் உள்ள குதிச்சிட வேண்டியதான். முடிவு பண்ணிட்டேன். நான் நெனச்சுட்டேன் அப்டின்னா, அத பண்ணாம விட மாட்டேன். ஒரு விஷயத்த வந்து நான் எப்டின்னா, பிடிவாதமா இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு ஆளு. நான் நெனச்சது தான் நடக்கணும்னு நெனைக்கக்கூடிய ஒரு ஆளு. என்னோட இது அப்படித்தான் நானு. சில நேரங்கள்ல மத்தவங்களுக்காக சரி போ அப்படிங்கிற விடக்கூடிய ஒரு ஆளாவும் மாறிருவேன் திடீர்னு. இளகிய மனசு கொண்டவன். சரிங்களா? நம்மகிட்ட எவ்வளவோ பேரு நமக்கு எவ்வளோ தீங்கு நெனச்சிருக்காங்க. நம்ம யாரையும் எதிரிகளா பார்த்தது கிடையாது. அப்படி எதிரிகளா நெனைக்கிறவங்க கூட எப்பா என்ன பண்ணுவேன்னா, எல்லார்ட்டயும் சகஜமா பேசிருவேன். வில்லங்கம்ங்கிறது நெறையா வச்சுக்கிட்டு இருந்தாலும், அத அப்பவே மறந்துட்டு போகக்கூடிய ஒரு தன்மை கொண்டவன் நானு. ஆனா நீங்க எல்லாரும் தான் என்னைய வந்து விரோதியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நான் வந்து இந்த இயற்கையை நேசிப்பவன். என்னைக்குமே வந்து உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நெனைப்பேன். அப்படி வந்து ஒரு கெட்டது நடக்குதுன்னு தெரிஞ்சாலும், அது உங்களுக்கு நல்லதா தான் இருக்கும். திடீர்னு இயற்கை சீற்றம் வருது. அது கெடுதலுக்கு இல்ல, நல்லதுக்கு தான். அந்த மாரி தான் நானும். திடீர்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு கெடுதல் மாரி தெரியும். அது உங்களுக்கான நல்லது தான். ஏன்னா, நீங்க தண்ணிய ரோட்ல விடுறீங்கன்னு வந்து உங்கள்ட்ட சத்தம் போட்டுருப்பேன். அதெல்லாம் எதுக்குன்னா, எல்லாம் உங்களோட நல்லதுக்கு தான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் பிற்காலத்துல உங்களுக்கு தெரியும். சரி ரைட். நம்ம மேலும் ஒரு நல்ல ஒரு காணொளியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜி.எம். அலெக்சாண்டர். நன்றி, வணக்கம்.